ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சத்து மாவு வச்சு நல்ல டேஸ்டியான குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் வந்து நம்மளோட சேனலில் 18 தானியங்கள் சேர்த்து சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே சத்து மாவு வச்சு தான் இன்றைக்கி இந்த குழிப்பணியாரம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த சத்து மாவுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லாமே அளந்து போட்டுக்கோங்க. இப்போ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை. இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இதோட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா வெல்லத்தை வந்து நல்லா உருக்கிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பணியாரம் சுட்டுக்கலாம். இப்போ குழிப்பணியாரக்கல்ல நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நெய் ஊற்றி பண்ணாதீங்க. ரொம்ப நெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப திகட்டும். நம்ம மாவு கலக்கும் போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றினோம் பார்த்தீங்களா, அதுவே வந்து போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லாம் நல்லா உப்பி எழும்பி வருது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எப்பவும் சத்து மாவில் வந்து ஒரே மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி சத்து மாவில் நிறைய ரெசிபி பண்ணலாம். அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.